நல்லாவே இருக்கு. நான் நினைச்சேன் அது குட்டி இல்லை, நடக்க முடியலன்ட்டு. சாப்பிடல, பால் குடிக்க முடியல. தர்மா ஸ்வாப் எடு தருமா இதுக்கு. சார் எனக்கு ஸ்வாப். கொண்டு வந்து கொரோனா இப்போ என்ன பண்ணலாது? ரத்தம் ஓட்டம் போச்சுன்னா அந்த ரத்தம் ஓட்டம் நின்று போச்சுன்னா கஷ்டம். நீங்கள் சர்வீஸ் போச்சுன்னா நம்ம நின்று பண்ண கை ஆகிடுச்சு. கூட 7 குட்டி இருந்தது. 6 குட்டியில் 1 குட்டி இறந்து போச்சு. 5 குட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால 6 குட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த வெள்ளை நாய் அந்த குட்டி நேற்று தான் இறந்துச்சு. 2 குட்டி இறந்துச்சு. எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லா இதுவும் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? டப்பா கேட்குதா? புல் டப்பா தான். என்ன பண்ண போறீங்க? இது சொல்கிறேன் மேடம், சொல்கிறேன். பெருசா பெருசா அந்த டப்பா இருக்கு. சரி 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 சரி. தர்மா எப்படி வயிற்றுல காமி எதுவும் இல்லை. ஓகே சார். மேடம் என்னன்னு கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஃப்ரீயோட என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். லைக் ஒரு கேஸ் யூ கேன் ரெஸ்பாண்ட். அங்கேயே போயிட்டு விட்டுடலாம்ல. அந்த ஸ்ட்ரெயிட்லேயே அம்மா இருக்கிறது அது அங்கேயே போய் விட்டுக்கலாம். அங்கே ப்ரொடெக்ஷன் வேற எங்கே விட்டாலும் மக்கள் எனக்கு கஷ்டம். எனக்கு பிடிங்க, நான் ஸ்வாப் எடுக்கிறேன். வீடியோ போகுதா? பிடிங்க. பாருங்க, இங்கே பார்ப்பீங்களா? நீங்கள் இங்கே வச்சு பார்ப்பீங்களா? இங்கே இல்லை, இங்கே வந்து சோஷியல் மீடியா வீடியோ நம்பர் காணாது. போயிட்டு கீழே போயிட்டு போகுதா? போகுது. வாய் தரக்கூடிய கொஞ்சம் கிராஸ் பண்ண முடியல. தெரியுதா? பண்ணிக்கலாமா? மேலே மேலே தெரியுதா? மேடம் இப்போ வந்து இது வந்து ஒரு வைரஸ் நோய். குட்டிங்களுக்கு 2 வைரஸ் நோய் உருவாகும். ஒன்று வந்து பாதுகாப்பாங்க, அதுக்கடுத்து நரம்பு மண்டல பாதிப்பு இருக்குது. தடுப்பூசி தான் உடம்பு போட்டால் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு குட்டி நீ கொண்டு வந்துட்டுனா நான் வந்து ரிப்போர்ட் போடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் டெய்லி கொண்டு வரனா கொண்டு வாங்க. அதான் அவங்க தாய் சொல்லிடுறேன். நீங்கள் மருந்து போட்டு இப்போ டெய்லி கொண்டு வந்தால் அது குறைச்சி வாய்ப்புகள்